அன்பான நேயர்களே, சந்தன குழம்பு சாப்பிட்டிருக்கின்றீர்களா? எங்கு கிடைக்கும்? வைத்தீஸ்வரன் கோயிலில் கிடைக்கும். நாங்கள் பிறந்த வீட்டில் கிருத்திகை விரதம் கடைபிடிப்பார்கள். ஒரு மாதம் மறந்துவிட்டால் மறுமாதம் வரும் கிருத்திகை விரதத்தை கடைபிடிக்காமல் அதற்கு மறுமாத கிருத்திகையில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வந்துதான் மீண்டும் ஆரம்பிப்பார்கள். எப்படி என்றால், அன்று காலையில் அனைவரும் நீராடிவிட்டு எல்லோரும் நடைபயணமாக வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்வோம். சீர்காழியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். சிறு பிள்ளைகளாய் இருந்தாலும் நடந்துதான் செல்வோம். கோவிலுக்கு சென்று மீண்டும் ஆலய திருக்குளத்தில் குளித்து முத்துக்குமார சாமிக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். எங்களுக்கு எப்படா வீட்டிற்கு போய் சாப்பிடுவது என்று தோன்றும். சிறு பிள்ளைகளாய் இருந்ததால் சுவாமி மீது கவனம் செல்லாது. வீட்டிற்கு போகலாம் என்று அம்மாவிடம் சொன்னால், பேசாமல் இரு, சந்தன குழம்பு பருகிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்பார். சந்தன குழம்பு என்றதுமே இனிப்பாய் இருக்கும் என்று சமாதானமாய் இருந்தோம். நிறைய கூட்டம் இருக்கும். அனைவரும் அமைதியாய் அமர்ந்திருப்பார்கள். சந்தன குழம்பும் கிடைத்தது. அம்மா ஒரு பஞ்சபாத்திரத்தில் வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டு எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தார். இனிப்பாய் இல்லாமல் கசப்பாய் இருந்தது. ஏனென்றால் சுவாமியின் திருமேனியில் சந்தனாதி வாசனாதி திரவியங்களை அபிஷேகம் பண்ணி அதன் பிறகு சந்தன அபிஷேகம் நடக்கும் அல்லவா, அதனால் அது கசந்தது. கீழே துப்பிவிடுவோம் என்று துப்பாதே துப்பாதே என்று அம்மா விழுங்க வைத்து விட்டார். பின்பு மேற்கு கோபுர வாசலுக்கு வந்து புதிதாய் மண்பானை, சட்டி இவைகளை வாங்கி எங்கள் கையில் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு பத்திரமாக எடுத்து வர வேண்டும் என்று சொல்லிவிடுவார் அம்மா. தேங்காய் சிரட்டையில் செய்யும் அகப்பை எப்பொழுதும் வீட்டில் புதியதாய் நிறைய இருக்கும். ஒரு வழியாய் வீட்டிற்கு வந்து ஆளுக்கு ஒரு மூலையில் சோர்வுடன் அமர்ந்து விடுவோம். சாப்பிடாமல் இருக்க வேண்டும் படைக்கும் வரை. அம்மாவோ புது பானை சட்டியில் சமைப்பார். வீட்டில் காய்க்கும் முருங்கைக்காய் சாம்பாரும் முருங்கைக்கீரை பொரியலும் வீட்டில் காய்த்த வாழைக்காய் வறுவலுமாய் சாம்பிராணி மணத்துடன் படைத்து முடித்து சாப்பிட்ட அந்த சுவைக்கு ஈடு சொல்லவே முடியாது. அம்மாவும் விரைவாகவும் மிகவும் சுவையாகவும் விறகு அடுப்பில் சமைத்து விடுவார். பிறகு வழக்கம்போல் கிருத்திகை விரதம் ஆரம்பிப்பார்கள். அம்மாவின் சமையல் கலை எங்கள் அனைவருக்கும் உண்டு. ஒரு 6 வருடத்திற்கு முன்பு எனது நட்பு வட்டம் சொன்னது, நீங்கள் சுவையாய் சமைக்கிறீர்களே, ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாமே என்றார்கள். எனக்கு அதில் ஆர்வமில்லை. ஆனாலும் என் அம்மா சுயம்பு துர்க்கை அம்மாவின் எண்ணம் அவளை பற்றி அவள் பெருமையை சொல்வதற்கு அம்பிகையே ஆருயிரே என்ற சேனலை ஆரம்பிக்க வைத்தாள். இன்னும் எங்கள் வீட்டில் அவ்வப்பொழுது வெளியிலுள்ள விறகு அடுப்பில் மண்பாண்ட சமையலும் அம்மியில் அரைக்கும் துவையலும் உண்டு. குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சுவை அதிகமாய் இருக்கிறது என்பதற்காகவும் தான். என்ன இருந்தாலும் பழையன கழிதல் என்பது இவைகளுக்கு என்றுமே இல்லை. அன்பு நேயர்களே, பிள்ளை பிராயத்து நினைவுகள் இன்று நினைத்தால் இனிக்கின்றது, எங்கோ மனது பறக்கின்றது. உங்களுக்கும் தானே? அடுத்த பதிவில் சந்திப்போம்.